எலெக்ஷன் வரும்போதெல்லாம் அந்த கூட்டம் அப்படி தாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் எத்தனை தடவை அவங்கள மேலே ஆக்கிரமித்து நாங்கள் போனோம், ஒரு எத்தனை போர் நடந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு தடவை இந்த எலெக்ஷன் நடக்கும்போதெல்லாம் அதை பேசுவாங்க. அதை பற்றி நாங்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் போராடுறதா இல்லை. நான் இருக்கவும் நடக்காதுட்டு. அதில் தான் பாஜக பெரிய அடி வாங்கினது அதில் தானே. இம்ரான்கான் இருந்தவங்களும் அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியலையே. தெளிவாக தெரியுதுங்க, திட்டமிட்ட ஒரு விஷயம். தேர்தலுக்கு முன்னாடி மத கலவரம் நடக்கும்னு அதுக்கான முஸ்லீம்கள் ஒரு இந்தோ பாகிஸ்தான் வக்ஃப் வாரியத்துக்கு இதை போட்டாங்க. அதில் ஒரு பெரிய மத கலவரத்தை எதிர்பார்த்தாங்க. முதல்ல அவங்க பிளான் பண்ணது வந்து திருப்பரங்குன்றம் எடுப்படல, கம்ப்ளீட்டாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வக்ஃப் இதை கொண்டு அதில் ஒரு பெருசாக ப்ராப்ளத்தை உண்டாக்கலாம்னு நினச்சாங்க. சுப்ரீம் கோர்ட் அது தடை விதிச்சு அதுவும் பிசுபித்து போச்சு. அப்புறம் அவங்களுக்கு இருக்குது கை வந்த கலை. புல்வாமா தாக்குதல்னு நம்பர் 2 இது. அந்த இடத்துல எந்த பாதுகாப்புமே இல்லாமல் இருக்குது. அவங்க சொல்கிறாங்களே, தாக்குதல் நடந்து 1 மணி நேரத்துக்கு யாருமே இல்லைங்கிறாங்க. ஆர்மி போலீஸ் ஒருத்தரும் இல்லைங்கிறாங்க. ஒரு சுற்றுலாத்துறை எப்படியா வச்சுருப்பாங்க. என்ன அதை தான் திருமாவளவன் கேட்டார். சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளும் இந்தியாவால் எங்களுக்கு தொந்தரவுன்ற அளவுக்கு போய் அந்த அளவுக்கு நம்முடைய வெளிநாட்டு கொள்கை பூரா அடிபட்டு இன்றைக்கி வர்ற நீங்கள் பாருங்கள், அயல் உறவு கொள்கையில் நீங்கள் வந்து பாகிஸ்தான் எல்லா இடத்துலையுமே ஜெயிச்சுக்கிட்டு வருவோம். அயல் உறவு கொள்கையில் இன்றைக்கி வர்ற இந்தியா வந்து பரிதாபத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி வர்ற இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை சரியாக வரல, நமக்கு எதிராக தான் நிற்கிறாங்க. நேபாளில் அவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்போது இந்தியா தாங்க சப்போர்ட் பண்ணிச்சு. பிரச்சனை தீர்ந்த உடனே இந்தியாவை அவர் எனிமின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இந்தியாவை சுற்றி இருக்கிற எந்த நாடு இந்தியா கூட இதாக இருக்குது. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்றைக்குமே வெற்றி அடைஞ்சது இல்லை. கொஞ்சம் நஞ்சமாவது நேரு காலத்தில் இருந்து இந்திரா காந்தி காலத்தில் இருந்து முழுக்க ஒழிச்சு கட்டின புண்ணியம் நம்ம 56 இன்ச்சுக்காரருக்கு தான். ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். கடந்த 2-3 நாட்களாக உலக அளவில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம காஷ்மீர் பகல்காம் அதில் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல். கிட்டத்தட்ட 26லேருந்து 28 பேர் கிட்ட பலியாயிருக்காங்க. தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து தாக்குதல்களை ஆரம்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் ஆர்மியும் ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவும் பதில் தாக்குதல்கள் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பல ஒப்பந்தங்கள் வந்து ரத்து செய்யப்படுது, நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்றதெல்லாம். சிம்லா ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. சிந்து நதி நீர் அந்த ஒப்பந்தமும் நிறுத்தப்பட்டிருக்கு. அதுதான் உங்களுக்கு பெரிய இதை நாங்கள் போராகவே கருதுகிறோம்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. நம்ம தான் ஒரு பக்கம் தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்களுமே தயாராகி எல்லா ஏவுகணை சோதனையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இதுக்கு முன்னாடி இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இது இப்போ எப்படி போகும், இதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்களும் இதுவும் நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு சார்? 66 என்னமோ அந்த பாகிஸ்தான் இந்தோ பாகிஸ்தான் வார் நடக்கும். அந்த வாரில் வந்து இந்தியா வந்து லாகூர் வரலும் பிடிச்சிடுச்சு. அயூப் கான், லால் பகதூர் சாஸ்திரி லாகூரெல்லாம் பிடிபட்டுருச்சு இந்தியாக்கிட்ட. உடனே ரஷ்யா வந்து சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் பேசும்போது தான் லால் பகதூர் சாஸ்திரி ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். அப்போ அவருடைய உடலை அந்த சவப்பெட்டியை வந்து அயூப் கான் தோளில் தூக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அந்த போர் நின்று போச்சு. அந்த இதுக்கு பிறகு ஒப்பந்தம் இதாகி நின்று போச்சு. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, இங்கே காங்கிரஸ் ஜெயிச்சுக்கிச்சு, அங்கே அவங்க அயூப் கான் ஜெயிச்சிச்சு. ஒவ்வொரு தடவையும் அப்படித்தான். அப்புறம் வந்து அடுத்த எலெக்ஷனில் வரும்போது, இன்னும் இந்திரா காந்தி எலெக்ஷனில் நின்ற போது அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. பங்களாதேஷ் வார தொடங்கினாங்க. பங்களாதேஷை பிரித்த உடனே நடந்த எலெக்ஷனில் அடி நிமித்திட்டு போயிடுச்சு. இந்திரா காங்கிரஸோட யார் கூட்டணி இருந்தாங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இது வழக்கமாக நடக்கிறது. அதை தான் இம்ரான்கான் வந்து அவருடைய ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போது எலெக்ஷனில் இந்த மோடி ஆட்சிக்கு வந்த புதுசில் நடந்தபோது அவர் ஜனாதிபதி போட்டிக்கு அவர் தேர்தலில் நிற்கிறார். இம்ரான்கானும் பெரிய கிரிக்கெட் பிளேயர். இந்த பிளேயர்ஸ் எல்லாம் என்னன்னாக்கா, நீங்கள் அவங்க தோக்கிறதுக்கு ஆட மாட்டாங்க, தான் கட்சி தன்னுடைய டீம் ஜெயிக்கணுங்கிறதுக்கு தான் அவங்க ஆடுவாங்க. அதுவரையிலும் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டராவோ பிரசிடெண்ட்டாக வந்தவங்களும் பாலிட்டிஷியன். இம்ரான்கான் தான் ஃபஸ்ட்டு ஒரு பிளேயர், ஸ்போர்ட்ஸ்மேன் வர்றார். ஸ்போர்ட்ஸ்மேன் வில் பிளே ஃபார் த வின், இட் வில் நெவர் பிளே ஃபார் தி டிஃபீட். நீங்கள் காசு கொடுத்தா அது கிரிக்கெட்டில் அது நடக்குங்கிறது அது வேறு விஷயம். அந்த மாதிரி ஆள் அவர். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி மோடி வந்து பாகிஸ்தான் எங்களுக்கு ஆதரவு. எலெக்ஷன் வரும்போதெல்லாம் அந்த கூட்டம் அப்படி தாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் எத்தனை தடவை அவங்கள மேலே ஆக்கிரமித்து நாங்கள் போனோம், ஒரு எத்தனை போர் நடந்து சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒவ்வொருத்தரும் இந்த எலெக்ஷன் நடக்கும்போதெல்லாம் அதை பேசுவாங்க. அதை பற்றி நாங்கள் சட்டம் பண்ணுறதுல நாங்கள் போராடுறது தான் இல்லை. நான் இருக்கவும் நடக்காதுட்டு. அதில் தான் பாஜக பெரிய அடி வாங்கினது அதில் தானே. இம்ரான்கான் இருந்தவங்களும் அவங்களும் ஒன்றும் பண்ண முடியல. தாக்குதல் நடத்தவங்களும் ஒன்றும் பண்ண முடியல. பாகிஸ்தானை பற்றி பேச முடியல. இப்போ ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிது, ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பாருங்களேன், 26 28 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடலை. அவங்க வீட்டுக்கு பற்றி ஏதோ விசாரிக்க கூடல. அது எப்படி நடந்து அந்த ஏரியா கூட பார்க்கல. பீகாரில் போய் எனக்கு ஓட்டு போடுங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் உள்துறை அமைச்சர் வந்து பார்த்தாரு, பேசினார். யார் போகணுங்க? அப்போ உள்துறை அமைச்சர் போனார்ல, அப்புறம் என்னத்துக்கு அரேபியாவிலேருந்து என்னத்துக்கு வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? அக்கறை இருக்கிறதுங்கிறது தான் நான் வந்தேன். அப்படி காட்டுறதுக்கு தான் நான் வந்தேன். அக்கறை அந்த அரேபியாவிலேருந்து வந்து அந்த மக்களை பார்க்காம பீகாருக்கு போய் எனக்கு ஓட்டு போடுங்கள். எங்கே போய் 500 மைலுக்கு அந்த போய் எனக்கு ஒருத்தனை ஓட மாட்டேன். நடந்தது 500 மைலுக்கு அந்த போய் நல்ல காலம். கன்னியாகுமரியில் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் விட மாட்டேன்னு சொல்லாமல் அங்கேயோ சொன்னார். ஓரளவுக்கு பரவாயில்ல. தெளிவாக தெரியுதுங்க. திட்டமிட்ட ஒரு விஷயம். தேர்தலுக்கு முன்னாடி மத கலவரம் நடக்கும்னு அதுக்கான முஸ்லீம்கள் ஒரு இந்தோ பாகிஸ்தான் வக்ஃப் வாரியத்துக்கு இதை போட்டாங்க. அதில் ஒரு பெரிய மத கலவரத்தை எதிர்பார்த்தாங்க. முதல்ல அவங்க பிளான் பண்ணது வந்து திருப்பரங்குன்றம் எடுப்பதில்லை. கம்ப்ளீட்டாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வக்ஃப் இதை கொண்டு அதில் ஒரு பெருசாக ப்ராப்ளத்தை உண்டாக்கலாம்னு நினச்சாங்க. சுப்ரீம் கோர்ட் அது தடை விதிச்சு அதுவும் பிசுபித்து போச்சு. அப்புறம் அவங்களுக்கு இருக்குது கை வந்த கலை. புல்வாமா தாக்குதல்னு நம்பர் 2 இது. புல்வாமா தாக்குதல் வந்து இன்னொரு இராணுவத்தோட மோதின மாதிரி காட்டினாங்க. அதில் அன்றைக்கி இருந்த அர்னாப் கோஸ்வாமி ஒரு நல்ல ஒரு இது கொடுத்தாரு. நாங்கள் தாங்க பிளான் பண்ணி பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வீடியோவே போட்டு கொடுத்து மாட்டிக்கிட்டு அவரை ஜெயிலுக்கும் போனார். இப்போ தான் வெளியில் வந்தார். அவர் வெளியில் வந்த உடனே அடுத்த புல்வாமா ஸ்டைல்லே ஒன்று நடக்குது பார்த்தீங்களா? பொருளா அவர் கேட்டால் தெரியும் இது எப்படி நடக்குது. புல்வாமா அப்படி தான் நடக்குது. அப்போ வந்து உடனே மோடி இப்போ இந்த மருத்துவமனையில் போய் போரில் காயப்பட்ட இராணுவ வீரர்கள்லாம் சந்திக்கிறதா சொல்லி காட்டினாங்க. அவங்க வீடியோ பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோவை போட்டாங்க. தீவிரவாத தாக்குதலில் அடிபட்ட இராணுவ வீரர்கள் சோகமாக உடம்பு வலியோடு படுத்துருப்பாங்கன்னு பார்த்தா ஏதோ கிளப்பில் உட்காந்து ஜாலியாக சினிமா பார்க்குற மாதிரி உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோவை போட்டு அசிங்கப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த தாக்குதல் நடக்க போகுதுங்கிறத பற்றி திட்டங்களை பற்றி அவர் தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து அந்த வீடியோ அப்படியே கிடச்சி மகாராஷ்டிரா அரசு வெளியிட்டதனுடைய விளைவு தான் அர்னாப் கோஸ்வாமி ஜெயிலுக்கு போனார். 3 வருஷம் இருந்து விட்டு இப்போ தான் வெளியில் வந்தார். உடனே இது நடக்குது. புல்வாமா 2 ஆயிரக்கணக்கான கேள்விகள். அதுக்கெல்லாம் அவங்க தான் பதிச்சு. இல்லை, இந்த ஒப்பந்தங்கள் இப்போ ரத்து பண்ணுறதுனால என்ன பாதிப்பு ஏற்படும்? ஏன்னா இந்தியாவுக்கு வந்து எல்லா நட்பு நாடுகளும் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவங்களுடைய என்னென்ன உங்களுக்கு உதவி வேணுமோ நாங்கள் செய்கிறோம் அப்படின்றாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா பாகிஸ்தான் எல்லாத்துக்கும் தயாரான நிலையில் இருக்கிற மாதிரியே தெரியுது. குறிப்பாக அந்த சிந்து நதி ஒப்பந்தம் பற்றி சொல்லும்போது அதை நாங்கள் போராவே கருதுகிறோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்கன்னு போது பாதிப்பு யாருக்கு? இந்தியாவுக்கா பாகிஸ்தானுக்கா? பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் பாதிப்பு. ஏன்னா நதி ஆரம்பிக்கிற இடம் வந்து காஷ்மீர். சிந்து நதியினுடைய ஆரம்பம் வந்து காஷ்மீரும் பக்கத்தில் இருக்குது. 5 நதிகள்: ஜீலம், ஜீனாப், ரவி, பியாஸ், சட்லஜ். 5 நதிகள். அதனால தான் அது பஞ்சாப் மாநிலமே அதை நம்பி தான். ஆபுன்னா நதி, ஓகே, பாஞ்சுன்னா 5 நதிகள் வர்ற ஊர். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திருவையாறு, 5 ஆறுகள், மங்களகரமான 5 ஆறுகள். 5 ஆறுகள் திருவையாறு. அதே மாதிரி பாஞ்ச், ஆப், 5 நதிகள் அங்கே. ஜேலம், ஜீனாப், ரவி, பியாஸ், சட்லஜ். சிந்து நதியினுடைய இது. அது முழு பலனையும் கொடுக்கறது வந்து பஞ்சாபுக்கு தான் கொடுக்குது. பாகிஸ்தானுக்கு இருந்தாலும் கூட முழு பலனை அனுப்பிக்கிறது பஞ்சாப். நீங்கள் சிந்து நதி ஒப்பந்தத்தை தடுத்தீங்கன்னா உங்கள் பஞ்சாப் பாலைவனம் ஆகும். அதை நீங்கள் யோசிச்சு பார்த்து பஞ்சாப் தலையில் கை வைக்கிறீங்க. பஞ்சாப் பாலைவனம் ஆச்சுன்னாக்கா வடநாட்டில் கோதுமைக்கு லாட்ரி அடிக்க வேண்டியது. இவரும் சேர்ந்து குஜராத்திலையும் சேர்ந்து சோத்துக்கு லாட்ரி அடிக்கும். யோசிக்கணும். 2வது, இவங்களால் தடுக்கிறதுக்கான அங்கே அணைகள் எதுவுமே கிடையாது. நம்ம ஏரியாவில் அணைகள் கிடையாது. எப்படி முல்லை பெரியாறு டேம் வந்து கேரளாவில் போய் மாட்டிக்கிச்சு நதி நம்மக்கிட்ட இருக்குதோ அது மாதிரி பிரச்சனை. அங்கே நதி தான் இந்தியாவில் ஓடுது. ஆரம்பிக்கிறதா இந்தியாவில் இருக்குது. ஓடுறது பூரா பாகிஸ்தான் வழியாக ஓடிட்டு இவங்களால் தடுக்க முடியாது. என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கோம்? அந்த ஒப்பந்தத்தில் வந்து அது வந்து இவ்வளோ தண்ணி நீங்கள் கொடுக்கணும்னு. எப்படி காவிரி ஒப்பந்தம் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி அங்கே ஒரு ஒப்பந்தம். அதே மாதிரி பிரம்மபுத்திராவுக்கு இருக்குது. இவ்வளோ தண்ணி நீங்கள் கொடுக்கணும்னு. சைனா கூட
சைனா கூட நேபாளம் 2 நாட்டுகளோடும் இது பிரம்மபுத்திராவுக்கு இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் அவங்க கொடுத்துட்றாங்க. ஆனால் இப்போ தான் வந்து சைனாவுக்கு வந்து ஒரு பெரிய டேமை கட்டி ஒரு வழி பண்ணிட்டான். நினச்சா தான் விடுவேன்ட்டான். அடுத்து அதே மாதிரி சிந்து நதியில் வந்து நம்ம வந்து டேம் கட்டினோம்னா உற்பத்தி ஆகிற இடத்துல நீங்கள் டேம் கட்டிங்கன்னா எந்த பலனுமே இருக்காது. ஏன்னா அதுக்கு அங்கே வந்து விவசாயமே இருக்காது. காஷ்மீரில் என்ன இருக்குது விவசாயம்? ஆப்பிள் மரங்களை தவிர. அவங்களுக்கு இருக்கிற ஒரே வருமானம் இந்த சுற்றுலா தான். அழகான ஏரிகள், அழகான மலைகள், இயற்கை காட்சிகள், பனி, பகல்காம், குல்மார்க், இதெல்லாம் தான் அதுக்காக தான் அங்கே போகிறாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே போனீங்கன்னாவே பேனர் வச்சுருப்பாங்க, சுவிட்சர்லேண்ட் ஆஃப் ஈஸ்ட். சுவிட்சர்லேண்டை நீ ஐரோப்பாவில் இருக்கிற சுவிட்சர்லேண்டில் என்ன பார்க்குறியோ அந்த காட்சிகளை இங்கே பார்க்கலான்னு சொல்லி அவங்க அதை சுவிட்சர்லேண்டை காட்டி தான் இங்கே நீங்கள் கூப்பிடுறீங்க. அங்கே அங்கே பேனரே என்ன வச்சுருப்பாங்கன்னா, சுவிட்சர்லேண்ட் ஆஃப் ஈஸ்ட்னு சொல்லி சுவிட்சர்லேண்டினுடைய ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அந்த பைன் மரங்கள், பைன் ஃபர் மரங்கள் வந்து உயரமாக இருக்கிறதெல்லாம் போட்டு அதே மாதிரி காட்சி இங்கே இருக்குதுன்னு போட்டு காட்டுவாங்க. குல்மார்கில் இருக்குதுன்னு காட்டுவாங்க. குல்மார்கில் தான் ஸ்னோவெல்லாம் ஃபுல்லாக வரும். அதுதான் காஷ்மீருடைய முக்கியமான இடம். அது பகல்காம், குல்மார்க் இதெல்லாம் தான். அந்த இடத்துல எந்த பாதுகாப்புமே இல்லாமல் இருக்குது. அவங்க சொல்கிறாங்களே, தாக்குதல் நடந்து 1 மணி நேரத்துக்கு யாருமே இல்லைங்கிறாங்க. ஆர்மி போலீஸ் ஒருத்தரும் இல்லைங்கிறாங்க. ஒரு சுற்றுலாத்துறை எப்படியோ வச்சுருப்பாங்க. என்ன அதை தான் திருமாவளவன் கேட்டார். காஷ்மீரில் அமைதி திரும்பி விட்டது, தீவிரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு அமித்ஷா தான் சொன்னார். 370 நீக்கணும்னு சொன்னார். அப்புறம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோன்னு அவர் தான் சொன்னார். இந்த ஒப்பந்தங்கள் இதே மாதிரி சிம்லா ஒப்பந்தமும் ரத்து அப்படின்னு அது இதெல்லாமே வந்து 2 பேர்த்துக்குமே பாதிப்பு உண்டாக்குங்க. இந்தியாவுக்கு, பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் இந்தியாவுக்கு. 2வது நீங்கள் சொன்னீங்க நட்பு நாடுகள் நம்மளை ஆதரிக்குதுன்னு. இந்தியாவை சுற்றி இருக்கிற யாரெல்லாம் நட்பு நாடாக இருக்காங்க இந்தியாவுக்கு சொல்லுங்கள்? அமெரிக்கா, நேபாள் இருக்காங்களா? பார்டரில் இருக்க. நீங்கள் உடனே தென் அமெரிக்காவில் இருக்குது, அண்டார்டிகாவில் இருக்குது, ஆர்டிக்கில் இருக்குதுன்னு பேசாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிற நாடுகள் பாகிஸ்தான் விரோதி, பங்களாதேஷ் விரோதி, நேபாள் விரோதி, சைனா விரோதி, இங்கே இருக்கிற குட்டியூண்டு நாடு சிலோன், ஸ்ரீலங்கா விரோதி, அந்த பக்கம் அடையாளம் தெரியாத மால்டீவ்ஸ் அது விரோதி. யார் உங்களுக்கு இருக்கா? இலங்கை தான் இப்போலாம் போயிட்டு வந்திருக்கோமே. என்ன நடந்தது? நட்பு தானே, நம்ம தானே உதவியெல்லாம் பண்ணியிருக்கோம். போய் நீங்கள் என்ன ஒன்றும் பண்ணிடாதங்கிறதுக்குள்ள போகிறீங்க. இலங்கையிலேருந்து 280 மைல் இலங்கை இருக்கிறது, இது சைனா இருக்கிறது வந்து இவ்வளோ நாள் யாருமே கவனிக்கலைங்க. அதனால தான் வந்து முந்தின கவர்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, கூடங்குளத்தை வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், அணு உலையை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் சைனா 250 மைல் இருக்குது. அங்கேருந்து தெற்கே நேராக போனீங்கன்னா 200 மைலில் டிகோ கார்சியாங்கிற தீவில் வந்து அமெரிக்கா இருக்குது. இதெல்லாம் மிசைல்ஸை வச்சுக்கிட்டு, ஏவுகணைகளை வச்சுக்கிட்டு 200 மைல் ஒரு தட்டுனாக்க நீங்கள் நான் இந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது அடிச்சுட்டு செத்து போடுவேன். 500 மைலுக்கு போகும். ஒரு தட்டுனா 500வது மைல் இலக்கு வச்சு உங்களை குறிப்பாத்து வைக்கலாம். அங்கே வச்சு குறிப்பாத்து வச்சா, இல்லை என்னை பார்த்து குறிப்பாத்து வச்சா, அந்த காத்தால இந்த சேரில் உட்காந்துங்க அப்படின்னா என்னை வந்து அடிச்சுட்டு போவோம். 500வது மைலேருந்து அந்த அளவுக்கு ப்ரிசிஷன் ஏவுகணைகள் வச்சுருக்காங்க. தெற்கில், தென்கிழக்கில் சைனா, எல்லா மிசைல்ஸும் இருக்குது. அதனால தான் பார்த்தாங்க கூடங்குளத்தில் அணு உலையை வச்சாங்க. என்ன சொன்னோன்னா அணுசக்தி எடுக்கிறோன்னு சொன்னோம். அங்கே அணுசக்தி எடுக்கலை, அங்கே அணுகுண்டு பண்ணுறோம். அது மாத்திரம் இல்லை, அணுசக்தியால் இயக்கப்படுகின்ற நீர்மூழ்கி கப்பல்களெல்லாம் அங்கே நிறுத்தி வச்சுருக்கோம். ஆமாம், ஒரு மிசைல் விட்டானா நம்ம அட்டாமிக் பவர்டு சப்மரீன் வந்து திருப்பி அடிக்கும். அந்த அளவுக்கு இன்றைக்கி வடக்கை விட தெற்கு தான் பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கிற இடம். அந்த கூடங்குளத்துக்கு குழந்ததுக்கு காரணமே நம்ம சுற்றி எந்த நாடுமே நமக்கு நட்பாக இல்லை. நீங்கள் சொன்னீங்க நட்பு நாடுகள்னு, அமெரிக்கா அந்த பக்கம் நிற்கிறான், ஏவுகணையை வச்சுக்கிட்டு மிசைல்ஸை வச்சுக்கிட்டு உங்களை குறிப்பாத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். தென்கிழக்கு பக்கத்தில் இருந்து சைனாவை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச தூரத்தில் பர்மா, கிழக்கு பக்கத்தில் இருந்து பர்மா வச்சுக்கிட்டு இருக்கான், குண்டை வச்சுக்கிட்டு இருக்கான். மேலே போனீங்கன்னாக்கா சைனா மறுபடியும் வருது, நேபாள் வருது, பூட்டான் வருது. யார் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறா? பாகிஸ்தான் வருது, பங்களாதேஷ் இருக்குது. யார் உங்ககிட்ட நட்பாக இருக்கு? பங்களாதேஷ் தலைவருக்கே நம்ம தான் பாதுகாப்பு கொடுத்தோம். அந்த நாட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. அந்த நாட்டுடைய விரோதியாக கருதப்படுகிறவங்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க. அந்த நாட்டுக்காரன் சும்மா இருப்பானா? முதல்ல சைனா ஏன் நம்மக்கிட்ட போராட்டத்துக்கு சண்டைக்கு வந்தான் தெரியுங்களா உங்களுக்கு?
திபெத்தை வந்து சைனா பிடிச்சிது, எங்களுடைய பகுதி தான் இருந்துச்சு. அப்போ அந்த திபெத்தினுடைய தலைவராக இருந்து வந்து பஞ்சன் லாமா தலாய் லாமான்னு 2 பேர். தலாய் லாமா வந்து மதகுரு தலைவர், அவர் தான் வந்து ஜனாதிபதியாக திபெத்தினுடைய இது. பிரதம மந்திரியாக இருந்தது வந்து பஞ்சன் லாமா. இவங்க 2 பேரும் அடைக்கலை தேடி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து சென்னையில் தான் தங்க வச்சாங்க. அங்கே இருந்தால் கூட ஆபத்துன்னு சொல்லி நேரு காலத்தில் நடந்தது. தலாய் லாமாவும் பஞ்சன் லாமாவும் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அடைக்கலை தேடிட்டு. அவங்களோட குழந்தை சென்னையில் தான் தங்க வச்சாங்க. அப்போ சைனா சொல்லிச்சு, இது எங்கள் உள்நாட்டு விவகாரம், இதில் நீ தலையிடாதேன்னு. அப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சூயன்லாய் சைனாவுடைய பிரதம மந்திரி இந்தியாவில் இது பண்ணி நேருவோட கை கோத்துக்கிட்டு பஞ்சசீலங்கிற அந்த கொள்கையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம்லாம் சொல்லி இப்போ பெரிய விருந்தெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு ஒரு வருஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளே இந்த பிரச்சனை வந்துருச்சு. மாசத்துக்கு க்ளீனாக சொல்கிறாரு, எங்கள் உள்நாட்டு பிரச்சனை இதில் தலையிட்டேன்னா அவங்க வம்புக்கு வருவாங்க. நேரு வந்து அப்போ நேருனுடைய இந்த ஆம்பிஷன் என்ன, உலகத் தலைவராக அவர் மாறினார். தன்னை வந்து உலகமே தன்னை பார்க்கணுங்கிற அளவுக்கு. அப்போ தான் அமெரிக்காக்காரன் சொன்னாங்க, சாப்பாட்டுக்கு லாட்ரி அடிக்கிற நீ. PL 480 ஒரு ஸ்கீம் இருந்தது, பப்ளிக் லா 480 அர்த்தம். PL 480 அந்த திட்டத்தின் கீழே தினசரி 2 கப்பல்கள் கோதுமையை எடுத்துக்கிட்டு வந்து இங்கே இந்தியாவில் இறக்குமதி பண்ணிச்சு ஃப்ரீயாக. அந்த கோதுமையை வச்சு தான் நம்ம உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சாப்பாட்டுக்கு லாட்ரி. கோதுமை மாத்திரம் இல்லாமல் பால் பவுடர், எண்ணெய், ஒரு ஒரு எண்ணெய் இப்போ சொல்கிறீங்களே பாமாயில் மாதிரி ஒரு எண்ணெய், அந்த 4 பால் பவுடர் டின்னு ஒரு எண்ணெய் வச்சு ஒரு டப்பா. அது வந்து அதெல்லாம் வந்து அந்த கப்பலில் இறங்குச்சு. எங்கள் அப்பா தான் அதுக்கெல்லாம் இதாக சேலத்தில் வந்து அவர் தான் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த கில்ட் ஆஃப் சர்வீஸில் அவர் தான் பண்ணார். இதை வச்சு தான் நம்ம வந்து அதுக்கு இருந்த உணவு பஞ்சத்துக்கு அவன் அமெரிக்கா சொல்லிச்சு, நான் PL 480 ஒரு நாள் நிறுத்தினேன், நீ சாப்பாட்டுக்கு செத்து போயிடுவேன், நீ என்னத்துக்கு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற, ஊரை கவனி அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி கேட்கல. இவர் தலாய் லாமாக்கு அடைக்கலம் கொடுத்தா உள்ளே வந்துட்டாங்க. மக்மோகன் லைனுங்கிறது தான் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் எல்லைக்கோடு. மக்மோகன் லைனை தாண்டி ஏறத்தாழ 3000 மைலுக்கு உள்ளே வந்தாச்சு. அந்த டைமில் நாங்கள் என்ன, நான் மதுரையில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் எதிர்த்து அப்படி கலெக்டர் ஆஃபீஸ், எங்கள் ஹாஸ்டலுக்கு எதிர்த்து அப்படி கலெக்டர் ஆஃபீஸ். அதை வெளில இருந்து எங்கள் ரூமில் இருந்து பார்த்தா கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாம் தெரியும், கம்ப்ளீட் அப்படியே ஓப்பனாக தெரியும். ரூம்மேட் சொல்லுவான், இன்றைக்கி இந்திய கொடி தான் பறக்குது, இன்னும் சைனா நம்மளை பிடிக்கல. அப்போ அந்த அளவுக்கு போயிடுச்சு. தோற்று போயிட்டோம், பயங்கரமாக தோற்று போயிட்டோம். அமெரிக்கா பேசாமல் இருந்துட்டாங்க. ரஷ்யா கூட தான் நீ கூட இருந்த, ரஷ்யா வாயை திறக்கலை. அந்த நேரத்தில் காலை வாரி விட்டுச்சு ரஷ்யா. கடைசியில் அப்போ ஐசன்ஹவர் ஒரு தான் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. சரி, இந்தியா ரொம்ப பெரிய ஆபத்தில் மாட்டிச்சோன்னு உடனே த 7th Fleet ஆஃப் அமெரிக்கன் நேவி வில் என்டர் இன்டு இந்தியன் ஓஷன். 7வது கப்பற்படை, அமெரிக்காவின் கப்பற்படை இந்து மகா சமுத்திரத்துக்குள் நுழையும் அப்படின்னார். 7வது கப்பற்படைங்கிறது சைனாவுடைய ஆர்மியை போல் 2 பங்கு பெருசு. சைனாவுடைய மொத்த ஆர்மியும் சேர்த்து அமெரிக்காவுடைய 7வது கப்பற்படையினுடைய இது வந்து அதை விட போல் 2 பங்கு பெருசு. சைனாவை போகிற நிறுத்தினா அன்றைக்கி அமெரிக்கா கை கொடுக்காமல் இருந்தாக்கா இன்றைக்கி நம்ம வந்து சைனீஸுக்கு கீழே இருந்துருக்கோம், தப்பிச்சோம். அப்படி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சைனாவும் அமெரிக்காவும் பெரிய விரோதத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. அதில் நம்ம குளிர் காஞ்சிக்கிட்டே இருந்தோம். நிக்சன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சைனா கூட கூட்டு வச்சுக்கிட்டாங்க. நமக்கு இருந்த ஒரு சப்போர்ட்டும் போயிடுச்சு. ஒரு இதில் என்ன ஆகி போச்சுன்னா, இந்து மகா சமுத்திரத்தை சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளும் இந்தியாவால் எங்களுக்கு தொந்தரவு இருக்குது. இந்தியா ஹேஸ் பிகம் த புல்லி ஆஃப் இந்தியன் ஓஷன். புல்லின்னா ரவுடி பையன் அர்த்தம் அப்படின்னு இல்லஸ்ட்ரேட்டிவ் வீக்கில் அட்டப்பட கட்டுரை. மால்டீவ்ஸ் நம்மளை பற்றி சொல்கிறான், லட்சத்தீவு நம்ம பற்றி சொல்கிறான், மொரீஷியஸ் நம்மளை பற்றி சொல்கிறான், ரீயூனியன் சொல்கிறான், மடகாஸ்கர் சொல்கிறான், சிலோன் சொல்கிறான், டீகா கார்சியா சொல்கிறான். சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளும் இந்தியாவால் எங்களுக்கு தொந்தரவுன்ற அளவுக்கு போய் அந்த அளவுக்கு நம்முடைய வெளிநாட்டு கொள்கை பூரா அடிபட்டு. இன்றைக்கி வர்ற நீங்கள் பாருங்கள், அயல் உறவு கொள்கையில் நீங்கள் வந்து பாகிஸ்தான் எல்லா இடத்துலையுமே ஜெயிச்சுக்கிட்டு வருவோம். அயல் உறவு கொள்கையில் இன்றைக்கி வர்ற இந்தியா வந்து பரிதாபத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி வர்ற இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை சரியாக வரல, நமக்கு எதிராக தான் நிற்கிறாங்க.
நேபாளில் அவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்போது இந்தியா தாங்க சப்போர்ட் பண்ணிச்சு. பிரச்சனை தீர்ந்த உடனே இந்தியாவை அவர் எனிமின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இந்தியாவை சுற்றி இருக்கிற எந்த நாடு இந்தியா கூட இதாக இருக்குது. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்றைக்குமே வெற்றி அடைஞ்சது இல்லை. கொஞ்சம் நஞ்சமாவது நேரு காலத்தில் இருந்து இந்திரா காந்தி காலத்தில் இருந்து முழுக்க ஒழிச்சு கட்டின புண்ணியம் நம்ம 56 இன்ச்சுக்காரருக்கு தான். முஸ்லீம்ஸை அடிச்சுட்டு நீங்கள் எங்கெங்க போய் பெட்ரோல் கேட்பீங்க? என்னத்துக்காக நம்ம வந்து இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணோம், அரேபியாவை சப்போர்ட் பண்ணோம்? பெட்ரோல் அவங்ககிட்ட இருக்குது. பெட்ரோல் நிறுத்திவிட்டு நீ என்ன பண்ணுவேன்? உன் பொழப்பு என்ன ஆகும்? நியாயம் இஸ்ரேல் பக்கத்தில் இருந்தால் கூட நாம் வந்து அரேபியா சப்போர்ட் பண்ணதுக்கு காரணம் நம்ம பொழப்பு நடக்குது. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? முஸ்லீம்களை அடிச்சுக்கிட்டு இருக்கிற. அவன் அதானி தலைமையில் இன்றைக்கி தலையிலேயே கையை வச்சுக்கிட்டு இருக்கிற. இந்த 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 இப்போ இதில் வந்து இப்போ அநியாயமாக ஒரு 26 உயிர்கள் போச்சு. 26 உயிர். அது பல கதைகள் சொல்கிறாங்க. தீவிரவாதிகள் அப்படி செய்ய மாட்டாங்க. தீவிரவாதிகள் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. தீவிரவாதத்தில் எங்கேயாவது இப்போ பொதுமக்களை கொண்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இராணுவங்களை தான் அடிப்பாங்க. இராணுவ முகாம்களை தான் அடிப்பாங்க. பொதுமக்களை கொள்றதுல அவங்களுக்கு என்னங்க லாபம்? அப்பாவி மக்களை கொள்றதுல என்ன லாபம்? கொள்ளடிச்சிட்டு போகலாம், பர்சனில் இருக்கிற காசு எடுத்து போகிறத என்ன பண்ண முடியும்? புல்வாமா தாக்கத்தில் ஒரு நியாயம் இருந்தது. ஆர்மி அடிச்சுங்க, பயமுறுத்துறீங்க. இங்கே இப்போ அப்பாவி மக்களை அடிக்கிறீங்க, என்ன லாபம் இருக்குது? அதுக்கு ஒரு தீவிரவாதமே வர வேண்டியது இல்லை. ரோட் சைடில் போகிற 4 பொறுக்கி பசங்க இருந்தால் கூட அந்த 10 பேரை கொண்டுட்டு போயிருக்கலாமே. உடனடியாக அரேபியாவிலேருந்து ஓடியாண்டார். ஏதோ இந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறான்னு பார்த்தாக்க பீகாரில் போய் எனக்கு ஓட்டு போட்டுக்கணும். இதுக்கு வரல. இல்லை பாகிஸ்தான் தூதரகம் மூடல், இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் கூட கிரிக்கெட் ஆடுவதற்கான தடை, பிசிசி வந்து தடை போடணும் அப்படின்னு பல கோரிக்கைகள், பல உத்தரவுகள்லாம் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் போர் பதட்டமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. காஷ்மீர் எல்லை பகுதியிலையும் சரி, நம்மளுடைய இராணுவத்திலையும் சரி, அவங்களுமே வந்து அப்போ என்ன ஆகும் சார் இந்த பதட்டாங்க? இந்த தேர்தல் 26ஆம் வருஷம் தேர்தல் வரணும், இது நடக்கும். 29 வரல இதெல்லாம் நடத்தான் தீரும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு தீவிரவாத தாக்குதல், மத கலவரம், இன்னும் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்குது. ஒரு பெரிய தலைவர் வந்து திடீர்னு செத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அனுதாப ஓட்டுகள் அது ஒன்று இருக்குது இல்லை நம்ம ஊருக்கு. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது தான். போன தடவை புல்வாமா தாக்குதல் மோடி வெற்றி. இந்த அளவு பீகார் தேர்தல் தீவிரவாத தாக்குதல். அதுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு தெரியாது. இது நடக்குது. இன்னும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம ஊர் யோசிச்சு பாருங்கள். நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. கோயம்புத்தூரில் அத்வானி வந்து பேச போகிறார். அத்வானி சாயந்தரம் வர்றாரு. மதிய காலையில் வந்து 13 இடங்களில் வெடிகுண்டு வெடிக்குது. அத்வானி வரல மீட்டிங். அதில் பங்கெடுத்துக்க வேண்டிய ஜெயலலிதா வரல. அந்த 13 இடத்துல வெடிகுண்டு வெடிச்சது. அந்த தேர்தலில் பாஜக அதிமுக வெற்றி. அவ்வளோதான். இதெல்லாம் நான் வந்து நம்ம சொல்லும்போது காக்கா உட்கார பணம் போடுற கதை, அவ்வளோதான் நம்ம சொல்லிக்கலாம். இல்லை, இது எத்தனை நாள் நீடிக்கும்ன்ற கேள்வி இருக்குது. நான் தான் சொல்கிறேனுங்களே, 26 எலெக்ஷன் முடிகிற வரணும் இது தீவிரமாக வரும். 26 எலெக்ஷன் முடிஞ்சவொடனே ஒரு 27ல் கொஞ்சம் அமைதியாகும். 29ல் மறுபடியும் தேர்தலில் மறுபடியும் ஃப்ளார். இல்லை, நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் சொன்னீங்க, பாகிஸ்தானுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா நம்மளை விட அவங்க வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி எல்லாம் சொல்லி அவன் என்னமோ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னு பாருங்கள். பாகிஸ்தானில் பெட்ரோல் வந்து 1 லிட்டர் வந்து 50 ரூபாய்க்கு விற்கிறான். இங்கே 1 லிட்டர் 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அவன் நல்லா இருக்கானா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சும்மா இந்த மாதிரி கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பாகிஸ்தான் ஜனங்கள்லாம் தெருவில் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரியும், நீங்கள் வடநாட்டில் இருக்கிற சேட்டு பசங்க தான் சோறு போடுற மாதிரி. நீ என்னவா இருக்குது? உன் ஃபுட் பிரிண்ட்டை என்னவா இருக்குது? என்ன தொழிற்சாலை நடத்திக்கிட்டு இருக்கு? என்ன வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு? உன் ஊரில் யார் அமைதியாக இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னமோ இந்த நாடு அப்படி செழிப்பில் பொங்கி வடிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி. தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டு பேசாதீங்க. தமிழ்நாடு வேறையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தென்னாடு வேறையாக இருக்குது. வடநாட்டுக்கு போய் பாருங்கள். ஏங்க அத்தனை பேர் இங்கே வர்றான்? கூட்டம் கூட்டமாக ஏங்க இங்கே வந்து நிற்கிறான்? எந்த ஓட்டுக்கு போனாலும் பிச்சை எடுக்கிற பூரா வடநாட்டுக்காரனாக இருக்கானே, ஏன் இருக்கான்? தங்க மேலே என்னங்க 72,000 ரூபாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் ரூபாய்க்கு சீந்தறதுக்கு கூட ஆள் இல்லைன்னு அர்த்தம். ரூபாய்க்கு வேல்யூ இருந்தாங்க, தங்கம் எங்கே அந்த விலையை இருக்குது? அதுலேயே புரிஞ்சு போச்சுன்னு உங்கள் பொருளாதாரம் சுத்தமாக அடிமட்ட பாதாளத்தில் விழுந்துக்கிறதுக்கு இதை விட என்ன வெட்டி கிடையாது? பெட்ரோல் 102 ரூபா. காசை கொடுத்தா இந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு வேறு எதாவது பணத்தை கொடு அப்படின்றாங்க. அவ்வளோ வேணாம். அங்கே உங்கள் மரியாதைக்கு அடையாளம் என்னன்னாக்கா ஏர் இண்டியா பிளேனில் போங்க. இந்தியன் ருப்பியை கொடுத்தா வாங்க மாட்டான். ஏர் இந்தியா காசு அங்கே செல்லாது பிளேனில்.
அதே வந்து மற்ற நாடுகளுடைய பிளேனில் போனோம்னா இப்போ ஸ்ரீலங்கா இதில் போனோம்னா ஸ்ரீலங்கா காசை கொடுத்தா வாங்கிக்குவான். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் போனால் சிங்கப்பூர் காசை கொடுத்தா வாங்கிக்குவான். ஏர் இந்தியாவில் மாத்திரம் இந்தியா காசை கொடுத்தா இதை நாங்கள் வாங்க மாட்டோம், அமெரிக்கன் டாலர் தான் கொடுக்கணும். போய் பாருங்கள், உங்களுடைய விமானத்திலேயே உங்கள் காசுக்கு மரியாதை கிடையாது. அதுதான் உங்களுடைய பொருளாதாரம். பொருளாதாரத்தில் எங்கே வளரலைங்கிறதுக்கு தங்க விலை போதுங்க, பெட்ரோல் விலை போதுங்க, ஒன்றுமே வளர்ச்சி இல்லை, எதுவுமே இல்லை. உங்களுக்கு காட்டுறதுக்கு ஒன்றே ஒரு உலக மகா சாதனையாக காட்டுறதுக்கு 3000 கோடி ரூபாயில் வச்ச பட்டேல் சிலையும் பொட்டாட்டியும் இல்லாத ராமர் கோயில் தான் இருக்குது. வேறு என்ன இருக்குது? உங்கள் சாதனைன்றதை காட்டுறதுக்கு என்ன இருக்குது? இப்போ அங்கே நிற்கிறாரு, எனக்கு ஓட்டு போட்டுக்கிறாரு. எதை வச்சுட்டு கேட்குறான்னு தெரியும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.